மாஸ்டர் திட்டம் போட்ட எடப்பாடி அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக தீவிரமாக தயாராகி வருகிறதா. திமுகவை விட வேகமாக இந்த தேர்தலுக்கான திட்டங்களை அதிமுக வகுத்து வருகிறது. அதை மனதில் வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தகவலும் தற்போது அதிமுகவின் சார்பாகவே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்திலிருந்து வரிசையாக கட்சி தோல்விகளை தழுவி வருகிறது. வரிசையாக 10 தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தது. அதன்படி 2017 ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல், 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், சட்டசபை இடைத்தேர்தல், 2020 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டசபை தேர்தல், 2021 நடத்தப்பட்ட 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2022 ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2023 ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், 2020 நடந்த கன்னியாகுமரி லோக்சபா இடைத்தேர்தல் என மொத்தம் 9 தேர்தல்களை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சந்தித்தது. கடைசியாக 10வது தேர்தலாக லோக்சபா தேர்தலிலுமே தோல்வியை சந்தித்தது. இது ஒரு பக்கம் இருக்க, சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இப்போதே திமுகவில் ஒருங்கிணைப்பு குழு அல்லது அமைத்து பணிகளை திமுக துவங்கி இருப்பது குறிப்பிட்டது. ஆலோசனை கூட்டம் முடிந்ததும் சீனியர்களிடம் ஆலோசித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அவ்வப்போது ஆளும் கட்சியாக இருப்பதால் சில முடிவுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்போது தேர்தல் பணிகளை துவங்கள் என நாம் சொன்னால் பெரிய தாக்கம் எல்லாம் இருக்காது. நாம் ஆளும் கட்சி, அதாவது அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா அவ்வளவாக சீரியஸ் காட்ட மாட்டார்கள். அதனால் திமுக தரப்பில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கலாம். அதற்கேற்ப நாம் கட்சியினரை செயல்படுத்த முனையலாம். இப்போது முடிவெடுத்தால் அதாவது நிறைய பேர் இதை எதிர்க்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலையும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்க போகிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அதாவது சமீபத்திலே நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அதில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய நிறுவனத்தை கொண்டு வரப்போகிறேன், பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கும் என்று பாருங்கள் என்று சுகுசமாக சொல்லியிருந்தார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி திமுகவிற்கு தேர்தல் வகுப்பாளர்கள், அதாவது தேர்தல் அந்தந்த இடங்கள் இந்த மாதிரி திட்டங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்குரிய வியூகங்களை வகுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை பேசி முடித்து விட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த நிறுவனம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.